மக்களே, இன்றைக்கி நம்ம கோதுமை பிஸ்கட் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 2 மெஷர்மெண்ட் கப்பில் சின்ன கப்பில் 2 கப்பு கோதுமை மாவு வச்சுருக்கேன். அதில் அரை கப்பு ரவை, 2 கப்பு பாருங்கள், இந்த கப்பில் தான் எடுத்திருக்கேன். 2 கப்பில் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதில் பாருங்கள், ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், ஒரு பிஞ்ச் அளவு உப்பு. இப்போ எண்ணெயை காய வச்சுருக்கேன். அதில் பட்டர் ஊறுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பட்டர் உருக்கி போட்டுக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் நெய் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நல்லா வாசம் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக நெய் தான் போடணும், இல்லை பட்டர் போட்டாலும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிஸ்கட் நல்லா மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு வச்சிட்டிங்க பாருங்க, மாவு பரட்டையிலே நல்ல ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. இது நீங்கள் ஸ்டோர் பண்ணி 10-20 நாளைக்கு கூட வச்சுக்கலாம். பாருங்க, நான் அந்த பட்டர் ஊற்றினா அந்த ஸ்பூன்லேயே நான் எதுக்கு கொஞ்சம் லைட்டாக சோடா போட்டேன்னு சொன்னால் 1 மணி நேரம் ஊற வைக்கணும். 1 மணி நேரம் ஊற வைக்காமல் நான் சீக்கிரமே பிணைஞ்சிட்டு செய்ய போகிறேன். அதனால தான் லேசாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு. இப்போ நம்ம பட்டர் இதில் போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி போடல மாவு பாருங்கள், இந்த இதிலே பாதி அந்த சுகருக்கு இருக்கும், இதிலே பாதி நல்லா பிசைஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு மாவு. நம்ம லேசாக தண்ணி ஊற்றி நம்ம இப்போ பிசைஞ்சிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி டக்குன்னு சேர்த்துடக்கூடாது. நம்ம தேவைப்படுற தண்ணியை தான் நம்ம தெளித்து தான் நம்ம சேர்க்கணும். திருப்பி 1 ஸ்பூன் அளவு தண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு இருக்க செய்யல தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பார்த்து வச்சுருக்கேன். இன்னும் சுகர் கரைய அப்படியே கரெக்டாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பூக் வச்சு இந்த மாதிரி டிசைன் போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டிருக்கேன். இதை இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போ இந்த பிஸ்கட்டை அப்படியே எண்ணெயில் போட்டுருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கணும். இந்த மாதிரி இலை சைஸில் கூட நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி இலை சைஸில் கூட உங்களுக்கு குழந்தை எப்படி சாப்பிடுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஸ்போக்கை வச்சு இப்படி கூட பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ
அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் இது வந்து உள்ளெல்லாம் வேகணும் இல்லையா, அதனால் லோ ஃப்ளேமில் தான் நம்ம வச்சு எடுக்கணும். பஸ் பஸ்ன்னு அது பார்த்திங்க. பாருங்கள், எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் வந்து ஆயிலும் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். எங்கள் ஐயாவுக்கு எடுத்து கொடுத்தேன், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிஸ்கெட்டு வாங்கி சாப்பிட்டாரு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சா. நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு இது செஞ்சு கொடுத்து பாருங்கள். நான் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக தான் போட்டேன். முதல்ல வந்து ரொம்ப பெருசாக போட்டேன். ஆஃப் பண்ணிடுவோம். இந்த பிஸ்கட்டு அப்படியே நான் வந்து ஃபுல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் இந்த பிஸ்கட்டை பூரத்தி பொரிச்சு எடுத்தேன். பார்க்க உங்களுக்கு கட்லெட் மாதிரி தெரியுதா? பிஸ்கட் கட்லெட்டுன்னு கூட வச்சுக்கலாம். அவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்கும். பாருங்கள், விட்டு கூட வந்திருக்கு. முடிஞ்சு. நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டேன். இவ்வளோ பெருசில் போட்டேன். பாருங்கள், இவ்வளோ பெருசில் போட்டேன். அப்புறம் இந்த அளவுக்கு போட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டியாக தான் போட்டேன். ரொம்ப சூடு ஆறினோன்னே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிஸ்கெட்டு. பாருங்கள், பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஆறினோன்னே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு உங்களுக்கு என்ன சேஃபுக்கு வேணுமோ அந்த மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. நம்ம வீட்டில் எப்படி ஹெல்த்தியாக செய்கிறது ரொம்ப நல்லது. நான் எங்கள் ஐயாவுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். அவருக்கு வந்து 93 வயசாகுது. அவருக்கு இந்த மாதிரி எல்லாமே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்துக்கிட்டு போய் வீட்டில் எப்போ பார்த்தாலும் அவர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். நேற்று கூட குட்டி முறுக்கா பாருங்கள், அந்த காமிக்க நேற்று பாருங்கள், இந்த முறுக்கு போட்டு வச்சேன் அவருக்கு. பாருங்கள், சின்ன முறுக்கு தான், ரொம்ப சூப்பராக இருக்கும் முறுக்கு. அப்படியே கையில் அப்படி தொட்டால் பொறுன்னு ஓடிடும். பாருங்கள், கப்பி வைக்குவோங்களுக்கு கொஞ்சமாக தான், ஒரு கப்பால் தான் போட்டு பெரிய டப்பா நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த ரெண்டும் இதில் 2 இதில் 1 வச்சு கொடுப்பேன். ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. மறந்துடாதீங்க, ஆதரவு கொடுங்க. உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.